நம்முடைய புதிய தலைமுறையின் ஆசிரியர் திரு சமஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு சமஸ். தமிழக பாஜகவின் மிக மூத்த தலைவர், ரொம்ப கனிவானவர் அப்படின்னு அறியப்பட்டவர் இல கணேசன் மறைந்திருக்கிறார். இல கணேசன் தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்படுத்திய தாக்கம் என்ன? இல கணேசன் இழப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய பாஜக, ஒரு மரபார்ந்த பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு பல தலைவர்கள் பாஜகவில் அறியப்படுபவர்கள் இருக்கிறாங்க, பிற்பாடு வந்தவங்க இருக்காங்க. ஆனா பாஜக இன்றைக்கு உருவாகி இருக்கிற பாஜக அதனுடைய அடித்தளத்திலிருந்து எப்படி உருவாகி வந்தது என்பதற்கான நேரடி சாட்சியங்களில் ஒருவராக இருந்தவர் இல கணேசன். அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது முழுக்க RSS உருவாக்கிய ஒரு ஆளுமை அப்படின்னு அவரை சொல்லலாம். 1945 தஞ்சாவூர்ல அவர் பிறந்தார். அவருடைய குடும்பம்ங்கிறது ஒரு 9 குழந்தைகள்ல 7வது குழந்தையா பிறந்தவர் இல கணேசன். அவங்க தந்தையார் ஒரு பலசரக்கு கிடைக்காரர், பத்திரிகை முகவரெல்லாம் இருந்தவர். சின்ன வயசுலயே தந்தையை இழந்தவர். அண்ணன்களுடைய அரவணைப்புல தான் இல கணேசன் வளர்ந்தார். 5 வயதிலேயே RSS உடைய ஷாகா பயிற்சிகளில் பங்கேற்க தொடங்கினவர் கணேசன். 16-17 வயசுலயே ஒரு வேலைக்கு வந்துட்டாரு. 18 வயசுலலாம் ஒரு அரசு ஊழியர் ஆகிட்டார். ஆனாலும் RSS பணியில இருந்தார். திருச்சியில ஒரு கூட்டம், அப்ப RSS மாநில அமைப்பாளராக இருந்த ராமகோபாலன் அவர் நான் ஒரு முழு நேர ஊழியனா நாட்டுக்கு என்ன அர்ப்பணிச்சுக்கிட்டேன், உத்தியோகம் கல்யாணம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிதான் என்ன இந்த அமைப்புக்கு அர்ப்பணிச்சுட்டு இருக்கேன். RSS சேவைக்கு இப்படியான ஆட்கள் நிறைய தேவை. சொந்த வாழ்க்கையை விட்டுட்டு அமைப்புக்கு யாராவது பணி செய்யறதுக்கு வரீங்களா அப்படின்னு கேட்ட மாத்திரத்துல கை தூக்குனவர். அப்படியே சொன்னபடியே அரசு வேலையை விட்டுட்டு RSS முழு நேர பிரச்சாரகரா மாறி அந்த பணியில் ஈடுபட்டவர் இல கணேசன். அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை, குடும்பத்தினரும் அவரை வற்புறுத்தல. அதனால தன்னுடைய பணி அப்படிங்கிறது அவருடைய பணியாக முழுமையாக RSSும் பிற்பாடு பாஜகவும் தான் இருந்துச்சு. நான் முன்னரே குறிப்பிட்டது போல மிக இளவயதிலே அதுல வந்தவர். அதனால நீங்க 1970களில் அவரு இந்த பணிக்கு வந்துட்டதுனால பிற்பாடு ஜனசங்கம், அந்த ஜனசங்கம் தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாய் அமைப்பு. அந்த தாய் அமைப்புல இருந்து தான் 1980 பாரதிய ஜனதா கட்சி, இன்றைய பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கப்படுது. அப்படி உருவாக்கப்படும் போது தமிழ்நாடு முழுக்க அதை கொண்டு போய் சேர்த்தவர்கள்ல மிக முக்கியமானவர் இல கணேசன். அப்ப அவர் RSS அமைப்புக்குள்ளார இருந்தார். RSS அமைப்பிலேயே முதல்ல அவர் குமரி மாவட்டத்திலேருந்து தன்னுடைய பணியை தொடங்கினவர். முதல்ல நாகர்கோயில்ல இருந்து, அதுக்கப்புறம் நெல்லை, மதுரை, அதுக்கப்புறம் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இப்படி மண்டல பொறுப்பாளராக இருந்து, அதுக்கப்புறம் குமரி, திருச்சி வரையில் இருக்க அனைத்து மாவட்டங்களுக்கும் பொறுப்பாளராகி, இப்படி படிப்படையா அடுத்தடுத்த நிலை நோக்கி மாநில இணையமைப்பாளராகி, அதுக்கப்புறம் மாநில பொறுப்பு நோக்கி RSSல மிக முக்கியமான பொறுப்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த பொறுப்பு நோக்கி அவர் நகர்ந்தார். மாநிலத்தினுடைய அமைப்பு செயலாளராக 1991 பாஜக மாநில அமைப்பு செயலாளர் பொறுப்புல அவர் அமர்றார். அது மாநில தலைவருக்கு இணையான ஒரு பதவி. RSSல இருந்து வரவங்களுக்கு அந்த பதவியை கொடுப்பாங்க. அந்த காலகட்டத்துல தான் பாரதிய ஜனதா கட்சி பெருசா தமிழ்நாட்டுல வேர் விட்டு வியாபிக்க ஆரம்பிக்கும். ஆக இந்த மாநிலத்துல அதை வளர்த்தெடுத்தவர்கள் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி இல கணேசன் சொல்லலாம். இன்னொரு வகையில குஜராத்தில் மோடியும் தமிழ்நாட்டுல இல கணேசனும் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்துல RSSல அடுத்தடுத்த நிலை நோக்கி நகர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். கணேசன் இங்க தமிழ்நாட்டுல மாவட்ட பொறுப்பாளராக இருந்தப்ப குஜராத்ல மாவட்ட பொறுப்பாளராக இருந்தவர் மோடி. அதே போல கிட்டத்தட்ட இருவரும் மண்டல பொறுப்பாளரா ஒரே காலகட்டத்தில் இருக்காங்க. இருவரும் பல்வேறு கூட்டங்கள்ல இணைந்து பணியாற்றி இருக்காங்க. வெவ்வேறு விஷயங்கள் எல்லாம் மாநில அளவிலான பதவி நோக்கி நகர்கையில அங்க பாஜகவுக்கு முன்பே பொறுப்புக்கு போயிட்டார் மோடி. ஆகையால இருவருக்கும் இடையில ஒரு உறவு, முன்கூட்டின உறவு உண்டு. அதனாலதான் பிற்பாடு அவருக்கு தேசிய அளவிலான அங்கீகாரம் கொடுக்கிற மாதிரி ஆளுநர் பதவியெல்லாம் பிரதமராக ஆனதுக்கு பிறகு மோடி அவர்களால் இல கணேசனுக்கு அளிக்கப்பட்டுச்சு. ஒரு பெரிய வேலை செய்தவர் அப்படின்னு சொல்லலாம் பாஜகவுக்குள்ளார. அவருடைய மிக முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்ணியமான பேச்சு. இன்றைக்கு வலதுசாரிகள் மேல முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான விமர்சனம் எது அப்படின்னு சொன்னா, வார்த்தைகள் என்ன வேணா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது.
இலகணேசன் மிகுந்த கண்ணியமான பேச்சுக்கு இலக்கணமாக இருந்தவர். அவருடைய தமிழ் ரொம்ப கணீர்னு உள்ள ஒரு நல்ல தமிழ். தமிழ் திராவிட இயக்கத்துக்கு மட்டும், கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு மட்டும், காங்கிரஸ் இயக்கத்துக்கு மட்டும் சொந்தமானதில்லை. அது இந்துத்துவ இயக்கங்களுக்கும் தமிழ் தேவையான ஒண்ணு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து தமிழ் அவர் கவனம் செலுத்தினார். அதற்கென்று தனி அமைப்பெல்லாம், இலக்கிய அமைப்பெல்லாம் நடத்தினார். மயிலாப்பூர்ல அந்த கூட்டங்கள்லாம் தொடர்ந்து, திருவல்லிக்கேணியில அவர் நடத்தின அந்த அமைப்பு கூட்டங்கள்லாம் கூட தொடர்ந்து வருஷம் நடக்கும். தொடர்ந்து தமிழோட இணக்கமா இருந்தார். எல்லா கட்சிகளோடும் ஒரு இணக்கமான உறவு கொண்டிருந்தார். மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திமுக தலைவர் கருணாநிதி அவர்களோட ஒரு அணுக்கமான இணக்கமான உறவு அவருக்கு இருந்துச்சு. ரொம்ப ஒரு எல்லாரோடையும் கம்யூனிஸ்ட் தலைவர்களான கேடி தங்கமணி, நல்ல கண்ணு, சங்கரையா, இவங்க மேலெல்லாம் கூட நல்ல மரியாதையோட இணக்கமான ஒரு உறவு வச்சிருந்தவர் அவர். அவருடைய இழப்பு அப்படிங்கிறது தமிழக பாஜகவுக்கு ஒரு பெரிய இழப்பு. அது வெறும் வெற்று சொல்லாடல் இல்லை. ஏன்னா அதற்கென்று ஒரு மரபு இருக்குது தமிழக பாஜகவுக்கு. அதுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் அது ஒவ்வொரு வடிவம் இருக்கு. ராஜஸ்தான்ல அதற்கு ஒரு வடிவம் இருக்கு, உத்தரப்பிரதேசத்துல ஒரு வடிவம் இருக்கு. அப்படி தமிழ்நாட்டில் ஒரு வடிவம் கொடுக்க முடியுமா, கொஞ்சம் இணக்கமான ஒரு மென்போக்கு கொண்ட அப்படியான ஒரு வடிவம் கொடுக்க முடியுமா என்று யோசித்து செய்தவர் கணேசன். அவருடைய இழப்புங்கிறது கட்சிக்கு ஒரு பெரிய இழப்பு. அந்த அளவுல இது வருந்தத்தக்க ஒரு பெரிய விஷயம். நிச்சயமாக இலகணேசன் பற்றிய பல்வேறு முக்கிய தகவல்களை பகிர்ந்தமைக்காக நன்றி திரு தாமஸ். கண்ணியமான பேச்சுக்கும் கணீர் தமிழுக்கும் அறியப்பட்டவர் இலகணேசன். கடந்த சில நாட்களாக உடல்நலக் குறைவால் அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் உடல்நலம் குன்றி தற்போது உயிர் பிரிந்திருக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். நாகாலாந்து மாநில ஆளுநராக தற்போது பணியாற்றிக் கொண்டிருந்தார். தமிழ்நாட்டில் பாஜகவை கடைக்கோடிக்கும் கொன்று சேர்த்தவர் கணேசன். RSS அமைப்பில் தீவிரமாக செயல்பட்டு வந்தார். தன்னுடைய தனி வாழ்க்கையையும் துறந்து RSS அமைப்புக்காக அந்த அமைப்பில் தீவிரமாக பணியாற்றி இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நாகாலாந்து ஆளுநர் என்ற உயரிய பதவி அவரை தேடி வந்தது. ஆளுநர் பதவியில் திறம்பட செயலாற்றினார். தமிழ்நாட்டு பாஜகவில் அதிகம் நேசிக்கப்பட்ட ஒரு தலைவராகவும் இருந்திருக்கிறார். பாஜக மற்றும் RSS அமைப்புகளில் பல்வேறு நிலைகளில் பல்வேறு பதவிகளையும் வகித்திருக்கிறார் இலகணேசன் என்று நாம் அறிகிறோம். அவரின் தமிழ் மிகவும் நேசிக்கப்பட்டிருக்கிறது. அவரின் குணம் மிகவும் நேசிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து தலைவர்களிடத்திலும் அன்பு கொண்டவராக, நட்பு கொண்டவராக, அனைத்து கட்சிகளிலும் கொள்கையை கடந்து அனைத்து கட்சிகளிலும் நண்பர்களை சேர்த்தவராக அறியப்படுகிறார் இலகணேசன். 1945ஆம் ஆண்டு தஞ்சை மாவட்டத்தில் பிறந்த இலகணேசன் தமிழ்நாடு அரசியலில் ஒரு மிகவும் நேசிக்கப்பட்ட ஒரு தலைவராக இருந்தார். தற்போது அவர் மறைந்திருக்கிறார்.